வெல்கம் பேக் டு ஊரை சுத்தி பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் உள்ள பூமொழியார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க ஸ்ரீ ஆதி கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட வரலாறு பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு இப்போ இங்க வந்திருக்கோம். வாங்க அந்த வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம். பட்டுக்கோட்டை நகரம் பூமல்லியார் குளம். பூமல்லியார் குளம் ஒரு 5 ஏக்கர் பக்கத்துல கோயில் குளம் இருக்குது. அதுதான் பூமல்லியார் குளங்கிறது. பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த இடம். ஆதி கைலாசநாதர் கோயில்னு ஒரு பழம்பெரும் சிவாலயம். இது வந்து ஒரு 600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில். இது வந்து ஆதி கைலாசநாதர் கோயில் பேரு. அம்பாளுடைய பேரு மங்களாம்பிகை. பூவிழியால் பேர் இருக்கு, மங்களாம்பிகைன்னு பேரு. இது 2004 முதல்ல பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிக்குழு தலைவரா நியமிக்கப்பட்டேன். என்னுடைய பேர் விவேகானந்தன். நான் ஆதி கைலாசநாதர் சேவா சபா ட்ரஸ்ட்ங்கிற மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன், மேனேஜிங் ட்ரஸ்டியா இருக்கேன். அதன் மூலமா நம்ம திருப்பணி பண்ணி 2013 கும்பாபிஷேகம் பண்ணோம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, உங்களுக்கு பட்டுக்கோட்டைக்கு முதன்மையான சிவாலயம். எல்லாமே இடிந்து கீழே வந்துருச்சு. அதை எடுத்துட்டு 9 ஆண்டுகள் திருப்பணி நடந்துச்சு. சாமி இருக்கிற இடம் 3 நில கோபுரத்தோடு அமைக்கப்பட்டிருக்குது. கருங்கல் திருப்பணி. அதே போல அம்பாள் மகளாம்மை கோயிலும் பாத்தீங்கன்னா கருங்கல் திருப்பணி. அப்ப ஒரு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிவாலயங்கிறது 9 கோயில் உள்ளது. ஒரு கோயில் இல்ல, சிவாலயம் கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. உள்ளரே 9 சன்னதி இருக்கும். இது சித்தி விநாயகர் ஆலயம் பக்கத்துல இருக்குது. இடையில அடுத்தது கஜலட்சுமி சன்னதி, அடுத்தது வள்ளிதேவச சிங்கார சுப்பிரமணிய சன்னதி, அப்புறம் சண்டிகேஸ்வரர். இங்க ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்காரு. இங்க பொன் பொருளுக்கு அதிபதி அம்பாலோட இருப்பாரு. அதே போல நவக்கிரகம் பாத்தீங்கன்னா எல்லாமே நவக்கிரகம் இருக்கு, அம்பாலோட இருக்கும். தனியா இருக்காது, அம்பாலோட இருக்கும். அது 3 நில ராஜகோபுரம் இருக்குது. முன்னாடி பெரிய இடம் இருக்கிறது. வலது பக்கம் சாமிக்கு வலது பக்கம் பெரிய 5 ஏக்கர்ல குளம் இருக்குது. சிவாலயங்களில் நடைபெறுகின்ற அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடக்கும். 2 பிரதோஷம், மாத சிவராத்திரி நடக்குது, கார்த்திகை, சங்கடகர சதுர்த்தி, தேய்பிர அஷ்டமி, வளர்பிர அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை என்ற விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். மகா சிவராத்திரி 4 காலம் ரொம்ப கிராண்டா நடக்கும். அதே போல ஒவ்வொரு வருடாபிஷேகத்தன்னைக்கும் தியாகம் செய்யப்பட்டு சாமி அம்பாள் புறப்பாடு செய்யப்பட்டு இந்த பகுதியில இந்த குளத்தை சுற்றியும் தெருக்களை சுற்றியும் மிக விமர்சையாக ஊர்வலம் புறப்பட்டு மக்களை சந்திப்பாரு ஈசனும் ஈஸ்வரியும். எல்லா வகை சிறப்புகளும் உள்ளது. இந்த கோயில் சாமிக்கு அபிஷேகம் பண்ற நீர் பாத்தீங்கன்னா கடினத்தன்மை பெறும். அந்த நீரை வந்து உடல் நோய் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க நோய் தீருங்கிறது ஐதீகம். அது உண்மையா என்ன நடந்திருக்கு. அது மாதிரி எல்லா வகையிலும் சிறப்பு மிக்க கோயில். மெயினா பாத்தீங்கன்னா சிவன் வந்து 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவபெருமான். தலைவருஷம் வந்து வில்வம். ஒரு கோயில் என்றாலே, சிவாலயம் என்றாலே உங்களுக்கு கோயிலுடைய 3 சிறப்பு வேணும். தீர்த்தம் வேணும், பூமல்லியார் குளம் பக்கத்துல இருக்கு. அதுக்கு தலைவருஷம் வேணும், வில்வ மரம் இருக்கு. கோயிலுடைய பழமை அதுதான் கோயிலுங்கிறது. சிவன் கோயிலுங்கிறது இந்த அமைப்பெல்லாம் இருக்குன்னு இது அத்தனையும் இங்க அமைஞ்சிருக்கு. இந்த குளம் வந்து தீர்த்தம் குளமா? ஆமா, பூமல்லியார் குளம். பூமல்லியார் குளம், பூவிழியார் குளம்னு இருந்தது. பூமல்லியார் குளம் மாறி இருக்கு, மறிவிட்டு. அதனால அம்பாள் பேரு பூவிழியார்னு பேரு. அதன் அடிப்படையில தான் இந்த குளம் இருக்கு. இந்த குளம் இப்ப வேலை செய்யறதுக்கு 1 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிருக்காங்க. இன்னும் வேலைகள் முழுமையா நடைபெறல. 4 பக்கம் ஃபென்சிங் போடுறதுக்கு, நடந்து போறதுக்கு, கிரிவலம் வர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இப்போதைக்கு 12 வருஷம் கடந்து 2013 கும்பாபிஷேகம் நடந்துச்சு, முதல் கும்பாபிஷேகம். அதுக்கு பிறகு 12 ஆண்டு கடந்ததுனால இப்ப கடந்த 23/11/2025 என்று பாலாலயம் விமான பாலாலயம் செஞ்சிருக்கிறோம். அதனால திருப்பணிப்பு தொடங்க போறோம்.
அது யாரு அனுமதி நான் வாங்கியிருக்கோம் எப்படின்னா ஆதி கைலாச சேவா சபை ட்ரஸ்ட் தான் எல்லா சன்னதி காம்பவுண்டு ராஜகோபுரம் எல்லாமே நம்ம ட்ரஸ்ட் மூலமா தான் செய்யறோம். ட்ரஸ்ட் மட்டும் இல்ல, நிறைய பக்தர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் அவருடைய நிதி உதவியோட சிறப்பாக செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது திருப்பணியில பங்கேற்கணும்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக சபதிக்கிட்டே பணம் கொடுக்கலாம், இல்ல பொருட்களா வாங்கி கொடுக்கலாம். சிவத்தொண்டுல கலந்துக்கிறது பெரிய சிறப்பு, பெரிய புண்ணியம். சிவபுண்ணியம் தான் ரொம்ப முக்கியமானது. அது சிறப்பு. இந்த அதுவும் திருப்பணிங்கிறது எப்பவும் கிடைக்காது. சிவாலயங்கள்ல திருப்பணி நடக்கும் பொழுது நம்மளுடைய உடல் உழைப்பு தரலாம், பொருள் இல்லாத உடல் உழைப்பு தரலாம், பொருளுக்கும் பொருள் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருப்பணி தொடங்க இருக்குன்னா அதுல பங்கேற்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். கோயில் எப்ப திறப்பாங்க? காலையில 7 மணிக்கு திறப்போம் கோயில். 11:30 வரையும் காலை திறந்துருப்பாங்க. மாலையில 5 மணிக்கு திறந்து இரவு 8 மணி வரையும் கோயில் இருக்கு. விசேஷ காலங்கள்ல நேரங்கள் மாறுபடும். இது கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில். கருங்கல்லுடைய லைஃப் பாத்தீங்கன்னா மினிமம் 2000 வருஷம். மினிமம் 2000 வருஷம். இப்ப நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டி 1000 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் இருக்கும். அது மாதிரி இந்த சுவாமி சன்னதியும் அம்பாள் சன்னதியும் கருங்கல்லால் கட்டியிருக்கோம். இருக்கு பாருங்க அம்பாள் கருங்கல்லால். இது வள்ளிதேவ சிங்கார சுப்பிரமணியர் சன்னதி. இந்த சன்னதியை பொறுத்தவரை நான் ஒரு முருக பக்தர். இந்த கோயில் என்னுடைய சொந்த நிதியில இருந்து கட்டப்பட்ட கோயில். பாக்கியெல்லாம் ட்ரஸ்ட் மூலமா இந்த சன்னதியை பொறுத்தவரை என்னுடைய குடும்பத்தார் சார்பில் நான் ஏற்கனவே மயிலாமட்டில் ஒரு முருகன் சன்னதி கட்டியிருக்கிறேன், சிங்கார சுப்பிரமணியன். அங்க ஒரு விநாயகர் கோயில் பார்த்துருக்கேன். அது இப்ப பாலாலயம் மீது இருக்கு. அது போல இங்க பட்டுக்கோட்டை முருகன் கோயில் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா உற்சவமூர்த்தி ரொம்ப சின்ன சிலையா இருக்குன்னு அர்ச்சகர்லாம் சொன்னாங்க. ஒரு 50 சிலை அங்க வாங்கி கொடுத்துருக்கேன். 50 சிலை. அந்த இதுக்கெல்லாம் சூரசம்காரெல்லாம் அந்த சிலை தான் பயன்படுத்துவாங்க. சாமிக்கு முன்னால இருக்கும் அந்த சிலையை பாத்தீங்கன்னா. அந்த முருகன் சிலையை நம்ம தான் வாங்கி கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம தைப்பூசத்துக்கு பழனிக்கு போவோம். எங்க அறக்கட்டளை மூலமா ஒரு 3 நாளைக்கு ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் போவோம். 3 நாளைக்கு 10,000 பேர் 10,000 பேருக்கு அன்னதானம் எங்க அறக்கட்டளை மூலம். வேற அவர் நீலகண்ட விநாயகர்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அவரையும் நண்பர்கள்லாம் சேர்ந்து 3 நாள் அங்கேயே தங்கியிருக்கோம். அங்கே இருந்து பண்ணுவோம். தங்கியிருந்து எல்லாரும் ஒரு 50 பேர் போவோம். இங்க இருந்து ஏதாவது மளிகை அரிசி எல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். காய்கறி மட்டும் அங்க வாங்கிக்குவோம். அங்க ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். சமைக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணிக்குவோம். பண்ணிட்டு 10,000 பேருக்கு சாப்பிடுவோம். இது சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் சன்னதி. சண்டிகேஸ்வரர் வரலாறு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன். அந்த பையன் சண்டிகேஸ்வரர் வரலாறு தெரியுமா? சொல்லவா? சண்டிகேஸ்வரருங்கிறவர் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன். அவங்க அப்பா மாடு மேய்ச்சிக்கிட்டு வர சொல்லுவார். இவரை ஒரு இடத்துல என்ன செய்வாரு, அந்த பையன் போய் மணலால சிவலிங்கத்தை வடிப்பாரு. சிவலிங்கம் அமைச்சிடுவாரு. அமைச்சா அந்த மாடு, பசு மாடு என்ன செய்யும்னா அந்த இடத்துல பால் சுரக்கும். எங்க சிவலிங்கத்து மேல பால் கறக்கும், அதாவே கறக்கும். இவர் பூஜை பண்ணுவாரு. அந்த பையன் ஒவ்வொரு நாளும் பால் எங்க வீட்டுக்கு சேர்றதுல அங்க கறந்தா பால் இல்ல, என்னடா செய்யறது அப்படின்ட்டு இவர் தேடி போறாரு. அங்க உள்ளவங்க சொல்றாங்க இது மாதிரி செய்யறான் அப்படின்னு. அங்க போய் பாக்குற கரெக்டா மாடு அந்த சிவலிங்கத்துக்கு பால் கறந்துகிட்டு இருக்குது. உடனே இவர் என்ன செய்யறாரு, காலால எட்டி உதைக்க போறாரு அந்த சிவலிங்கத்தை. அது அவங்க அப்பா. உடனே கையில மழு வச்சிருப்பாரு சண்டிகேஸ்வரர். எடுத்து காலை விட்ட போயிடுவாரு. பெத்த தகப்பனே. உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த இடத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அப்புறம் நான் தாப்பா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மன்னித்து விட்டுருவாரு. அவர் தான் சண்டிகேஸ்வரர். அவருக்கு ஒரு சன்னதி இங்க இருக்குது. சண்டிகேஸ்வரர் சன்னதி இங்க இருக்குது. சண்டிகேஸ்வரர்கிட்ட என்ன செய்யணும்னா, நம்ம கோயிலுக்கு எந்த பொருளும் எடுத்துட்டு போல, அருள் மட்டும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போகணும். ஏன்னா இங்க என்ன செய்வாங்கன்னா செவிட்டு சாமின்னு இப்படி தட்டுவாங்க. கை தட்டக்கூடாது. அவரு தியானத்துல இருந்துச்சு. பட் அவர் நம்ம சொல்லும் போது நான் சொல்லிட்டு போன ஒருத்த, ஐயா நான் இங்க அருள் தான் பெற்றுட்டு போறேன், இங்க எதுவும் எடுத்துட்டு போறேன்னா அவர்கிட்ட கையை விரிச்சு காமிச்சிட்டு போகணும். அது தெரியாம என்ன செய்வாங்கன்னா கை தட்டுவாங்க. தட்டக்கூடாது, செவிட்டு சாமிப்பாங்க புரியாம. நிறைய நம்ம இந்து மதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா விளக்கேற்ற பாத்தீங்கன்னா சாமிகிட்ட கொண்டு ஏற்றி வச்சிருவாங்க. இந்த வாசல் ஏற்றி வச்சு பாருங்க என்ன எவ்வளவு என்ன இருக்குன்னு. ஏற்றவே கூடாதுங்க. நிறைய ட்ரே வச்சிருப்போம், அதுக்கு வர மாட்டாங்க.
நீங்க இப்படி காமிச்சிட்டு கூட கொண்டு வைக்கலாம், ஆனா வைக்க மாட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனா அங்கதான் வைப்பாங்க. நம்ம வீட்டு வாசல்ல நிலையில வைப்போமா? அதையும் வைக்க மாட்டோம். நம்ம வீட்டு நிலையில வைப்போமா? நிலை வீணா போயிடும். ஆனா இங்க அதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அது மாதிரி இது வந்து அம்பாள் சொன்னது. இதுவுமே கருங்கல்லால கட்டப்பட்டது. கருங்கால இது எல்லாமே புதுசா கட்டினது. இவை சுமார் விமான கலசம். சாமி கைலாசனார் சாமி மேல இருந்த விமானம் மேல உள்ள கலசம் இப்ப வந்து காப்பர்ல இருக்குது கலசம். அப்ப இருந்து கருங்கல் கலசம். அதே போல இது அம்பாள் விமானத்துல இருந்தது. இருக்க அம்பாள் விமானத்துல இருந்த கலசம் இந்த டிஸ்பிளேக்காக எடுத்து வச்சிருக்கோம், பார்வைக்காக எடுத்து வச்சிருக்கோம். இது மட்டும்தான் பழைய அடையாளங்கள். இது வந்து மகாராஷ்டிரா மராட்டியர் காலத்துல கட்டப்பட்ட கோயில்ங்கிறது செய்தி. எங்க இருந்தது? இங்கேதான் இருந்தது. இல்ல, இங்க விமானத்துல இருந்தது. உச்சில இருந்தது. அதை எடுத்துட்டோம். பழைய விமானத்துல இருந்தது. பழைய விமானத்துல இருந்ததை எடுத்து வச்சிருக்கிறோம், பார்வைக்காக வச்சிருக்கிறோம், எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஒரு 700 ஆண்டு 600 ஆண்டுக்கு முற்பட்ட கோயில் கட்டப்பட்ட கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விமான காலத்துல இந்த கலசம் தான் இருக்கும். திரும்ப அது இடிபாடு ஆனதுனால பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் காப்பர் கலசம் வச்சிருப்பாங்க. இதுதான் கலவிருஷம், வில்வ மரம். பெரிய கஜா புயல் கூட தாங்கி நின்றுட்டு தாங்கி நிக்கு. ஒரு கிளை மட்டும் தான் ஒடிஞ்சிச்சு, ஒடிஞ்சிருக்கு பாருங்க. ஒடிச்சு. இதுதான் சொர்ண பைரவர், சொர்ணாகர்ஷன் பைரவர் இருக்கிறது. பொன்பொருளிக்கு அதுபடி. இது வந்து பொற்புடம் கையில எழுந்திருக்குது பக்கத்துல. இவர்தான் நீங்க சொன்னவர். அலங்காரம் பண்ணா ரொம்ப அற்புதமா அழகா இருக்கும். இது வந்து விசேஷம் வளர்ப்பு அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி ரொம்ப சிறப்பு. அப்புறம் கோகுலாஷ்டமி, பைரவாஷ்டமி இதெல்லாம் ரொம்ப சிறப்பா யாகத்தோட நடக்கும். ரொம்ப சிறப்பா நடக்குது. மூல மந்திரம் அதுல எழுதி வச்சிருக்காங்க. மந்திரம்லாம் ஓம் ஐம் கிளாங் கிளீம் ராம் ரீம் ஓம் சக அவதோதர்ணய அஜாமல பந்தனாய லோகேஸ்வராய ஸ்ரீ சொர்ண கிருஷ்ண பைரவாய மமதாரித்ய வித்வேஷ்ணாய ஆம் ஸ்ரீ மகா பைரவாய சுவாகா. இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னோம்னா நமக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறுங்கிறது ஐதீகம். மந்திரம் எழுதி வச்சிருக்கோம். மூல மந்திரம் ஓம் ஐம் கிளாம் கிளீம் ராம் ரீம் ஓம் சக அவதோதர்ணய அஜாமல பந்தனாய லோகேஸ்வராய ஸ்ரீ சொர்ண கிருஷ்ண பைரவாய மமதாரித்ய வித்வேஷ்ணாய ஆம் ஸ்ரீ மகா பைரவாய சுவாகா. இதெல்லாம் நவக்கிரக மண்டபம். இது பாத்தீங்கன்னா அம்பலோட இருக்கும். எல்லாம் தனியா தான் இருக்கும். இங்க நம்ம கோயில்ல வந்து எல்லாம் அம்பாலோட இருக்கும். ஒரே 3 சிலை 2 சிலை 9 சிலை இருக்கும். எல்லாமே அம்பாலோட இருக்கும். திருவையாரோட இருப்பாங்க. எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா சாமி மட்டும் தான் இருக்கும். அம்பாலோட இருக்கும். அது பாத்தீங்கன்னா 9 தடவை சுத்துவாங்க. 9 தடவை சுத்துவாங்க. இல்ல ஒரு தடவையும் சுத்தி வரலாம். வேண்டிகிட்டே சுத்தி வருவாங்க. சில பேர் 3 தடவை சுத்தலாம். சிவாலயத்தை சுத்துறது 3 முறை சுத்தணும். சிவாலயத்தை சுத்தி வர்றது ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு சுத்தி வரணும். பன்னீர் திரும்ப தெரிஞ்சுன்னா பாடலாம், பாடிட்டு வரலாம். சுத்தி வந்து கடைசியா சண்டிகேஸ்வரர்கிட்ட 3வது சுத்து வரையில சண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லிட்டு வரணும். அது மாதிரி இப்ப மண்டபத்தோட சிறப்பு சொல்றோம். மண்டபத்துல பாத்தீங்கன்னா 12 ராசியும் படம் போட்டிருக்கோம். போட்டிருக்கோமா? அந்த ராசிக்காரங்க அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். இந்த எந்தெந்த ராசிக்காரங்களோ அந்த ராசிக்காரங்க கீழே உட்காந்துட்டு அந்த படத்துக்கு கீழே உட்காந்து சாமியை பார்த்து தியானம் பண்ணுவோம். இது மாதிரி எல்லா ராசியும் இருக்கும். அதுல 12 ராசியும் இருக்கும். இதுதான் சுழலிங்கங்கிறது. சுழலிங்க அந்த கோமுக நீட்டிட்டு இருக்கீங்களா, தண்ணி ஊத்துறது, அங்க போய் பாருங்க, அங்க வரும். பாருங்க ஒசக்க வந்திருக்கா.
அட ஆமா, எங்கிட்டு போனாலும் கரெக்டா இருக்கு. எங்க போனாலும் வரும். எங்க போனா அப்படியே ஒரே நேர்ல இருக்கு. எனக்கு நேரம் இருக்கும், நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு நேரம் இருக்கும். இப்போ எனக்கு நேரம் இருக்கு. அந்த அந்த இது வந்து தண்ணி ஊத்துறது வந்து கரெக்டா நான் எங்கிட்டு போறேன்னா அந்த இதை சுத்தி வருது. எங்க போனாலும் வரும், எங்க போனாலும் வரும். இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கு இந்த சொல்லலிங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பேரூர் சிவாலயத்துல இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து தான் நான் இங்க வரைய சொன்னேன். அது நாகப்பட்டினம் சேர்ந்தவர் அந்த சபதி. இந்த பெயிண்டிங்காக ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணோம் கும்பாஷி டயத்துல. சிறப்பாக வரைஞ்சி கொடுத்து இப்போ வெளிநாட்டில் இருக்கார் அந்த சபதி. இப்போ கும்பாபிஷேகத்துக்கு சொல்லியிருக்கோம் அவர்கிட்ட. திரும்ப வந்து அவர் மறுபடியும் வரைஞ்சி தரேன். ஃபுல்லாகவே இந்த நந்தி இது மொத்தமாகவே வச்சது தான் எல்லாமே. இப்போ உள்ளதுன்னு நந்தி, இந்த நந்தி இப்போ உள்ளதுதான். பழைய நந்தி வந்து பின்னப்பட்டு இருந்துச்சு, அதனால பின்னது. பழைய நந்தி எங்கே இருக்கு இப்போ? பழைய நந்தியெல்லாம் அப்பே போயிடுச்சு. ரொம்ப பின்னப்பட்டு வந்துச்சு. சாமி பழசு. இது வந்து மேலே இருக்கிற அந்த படம் வந்து முருகன் திருக்கல்யாணம், சுப்பிரமணியர் திருக்கல்யாணம் மேலே இருக்குது. அது எடுத்துட்டேன். தெய்வானா சுப்பிரமணியர். அது இது வந்து மீனாட்சி திருமணம். அது எடுத்து சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில். எல்லா கோயிலுக்கான எல்லா சாமிக்கான கதையும் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்குமே உற்சவர் இருக்கு. நீங்க நடராஜர் இருக்காரு, ஐமல்ல இருக்கு, நடராஜர் சிலை இருக்கு, வள்ளி தேவ சுப்பிரமணியர் சிலை இருக்கு, சாமி அம்பாள் சிலை இருக்கு, நால்வர் சிலை இருக்கு. பன்னீர் திருமரப்பான நால்வருடைய சிலையும் இருக்கு. அது விசேஷ காலங்கள்ல புறப்பாடு. இது லிங்கம் எப்படி வெள்ளையா இருக்கு? அது வந்து விபூதி அலங்காரத்துல இருக்காரு இன்னைக்கு. நான் முதலேருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி லிங்கம் எல்லா இடத்துலயும் கருப்பா இருக்கும், இங்க வந்து வெள்ளையா இருக்கு. விபூதி அலங்காரத்துல இருக்காரு. மார்கழி மாத இப்ப பூஜை வந்து 4 மணிக்கு தொடங்கிடுவாங்க. 5:30 நிறைவாயிரும். ஐயா வந்து அர்ச்சகர் வந்து 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாரு. ஐயா வந்து ஓதுவா மூர்த்திகள். அவர் தான் இப்போ 10 ஆண்டா அர்ச்சகராக இருக்காங்க. இந்த பகுதியை சார்ந்தவர். இவர் பையனும் ஓதுவார் பயிற்சி பெற்று வெளிநாடுகளெல்லாம் இருந்தார். இப்போ வந்திருக்காரு. தாய்லாந்து, மலேசியா எல்லாத்துலேயும் ஓதுவாராக இருக்காரு. ஓதுவார்னா உங்களுக்கு சாமி புறப்பாடெல்லாம் பாடுவாங்க. பள்ளியை திரும்ப பாடுவாங்க. சாமி புறப்பாடெல்லாம் பாடுவாங்க. இவர் தான் அர்ச்சகராக இருக்காரு. அவருக்கு ஒரு உதவியாளர் இருக்காரு, கிளினிக் ஆள் இருக்காங்க. பாக்கி விசேஷ காலங்களில் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, சிவனடியார்கள். அடுத்து ஒவ்வொரு பிரதோஷ அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாசகம் முற்றுவதல் நடக்கும். ஆமாம், ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிப்பாங்க. 5 மணிக்கு நந்திக்கு அபிஷேகம் நடக்கும் பிரதோஷ அன்னைக்கு. சிவசிவ என்கிற தீவனையாளர், சிவசிவ என்றிட தீவனை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்றிட சிவகதிதானே. சிவசிவன்னாலே எல்லா புண்ணியமும் கிடைக்கும். கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க ஈசன். சிவபெருமன் நம்ம போய் புரியாம இருப்பாங்க. சிவனை கோயிலுக்கு போகிறத பயப்படுவாங்க. அழிக்கிற கடவுளை இல்லை, அன்பு தான் சிவம். அதுதான் அன்பே சிவங்கிறது. அன்பே சிவங்கிறது காரணம் என்னன்னா, அன்பு செலுத்தினா போதும். கேட்டதும் கொடுப்பாரு, கேட்காதும் கொடுப்பாரு, எல்லாம் தருவான் ஈசன். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய கட்டுக்கோட்டையே ஒரு முதன்மையான சிவாலயம் அது. அந்த கோயிலில் வந்து இல்லை நிறைய மக்கள் வந்து பயன்பெற்று இருக்காங்க. அந்த திருப்பணியில் எல்லாரும் கலந்துக்கிடணும். திருப்பணியில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் தென்காசியில் ஒரு கல்வெட்டே இருக்கு. அது வீரராம பாண்டியன் அங்கே இருக்க மன்னர் எழுதி வச்சுருக்க ஒரு கல்வெட்டு. ஏன்னா யாரெல்லாம் அந்த கோயில் கட்டினது அவர், அந்த மன்னர் பராக்கிரம பாண்டியங்கிறவர் தான் கட்டினது அந்த பெரிய கோயில் தென்காசியில் இருக்கு சிவாலயம். அதில் கீழே என்ன எழுதியிருக்காங்க, பிற்காலத்தில் இந்த கோயிலுடைய திருப்பணிக்கு யாராவது ஒரு செங்கல்ல எடுத்து கொடுத்திருந்தாலும் இந்த திருப்பணிக்காக யார் ஈடுபடுறோம் அவங்களுடைய காலில் விழுந்து இப்பொழுதே வணங்கி கொள்கிறேன்னு எழுதியிருக்காரு. ஆனால் திருப்பணி ஒரு சிறப்பு தெரிஞ்சுங்க. பிற்காலத்தில் யாரெல்லாம் கொடுக்க அவர் போயிடுவாரு, கோயில் இருக்கும். யாரெல்லாம் திருப்பணிக்கு நீங்க கொடுப்பீங்களோ அவங்களுக்கு காலில் விழுந்து வணங்குறேன்னு கல்வெட்டிலே பதியப்பட்டிருக்குது தென்காசியில். தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம், பெரிய ஆலயம், குற்றாலத்துக்கு முன்னால இருக்கும் தென்காசியில. காசி விஸ்வநாதர் ரொம்ப ஃபேமஸ். பராக்கிரம பாண்டிய மன்னர் தான் கட்டினார் அந்த கோயிலை. எங்க காசிக்கு போக முடியாதுங்கிறதுனால இங்கே கட்டுறாரு. நீங்க அவர் முடியாத நிலையில என்ன செய்யறாரு,
காசிக்கு போக முடியாது, காசி விஸ்வநாதருக்கு போக முடியாது, வாரணாசியில் இருக்குது காசி. அதனால வந்து இங்கேயே அந்த கோயிலை கட்டுறாரு. அற்புதமான பெரிய ஸ்தலம். அதில் எழுதியிருக்காரு அவர் திருப்பணியுடைய சிறப்பு. எல்லா பாவங்களும் விடுவிட்டு போகிறது என்னன்னா சிவாலய திருப்பணியில் நம்ம கலந்துக்கணும். கோயில்னாலே சிவன் கோயில் தான் கோயிலுங்கிறது. கோயில் உள்ள ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. கோயிலுங்கிறது சிவாலயத்தை முன்னிட்டு தான். அது வந்து ஒரு பெரிய சிவனடியாரு ஐயாவோட சேர்ந்து கோயில் பூஜையும் பார்த்துட்டு இருக்காப்ல. நான் அந்த கோயிலுக்கு திருப்பணி தொடங்குறதுக்காக முத என்னை வந்து அப்ரோச் பண்ணது இவர் தான் 2000 வாக்கில். அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு உள்ளே வரேன். ரொம்ப இடிபாடோட கிடந்துச்சு. இன்னைக்கே தொடர்ந்து திருப்பணிக்கு எல்லா விஷயங்கள்லையும் சபதியை ஃபிக்ஸ் பண்ணுறது, வேலையை வாங்குறது, அடுத்தது பூஜைக்கு ஆள் இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய பேர் சரி. அவருடைய சிறப்புகளை பற்றி கோயிலுடைய சிறப்புகளை சொல்லுவார். இந்த ஸ்தலம் வந்து ஒரு வைப்பு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஒரு 600 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் இது. இது வந்து இந்த பட்டுக்கோட்டைக்கு ஒரு ஆதி கைலாசனார் முதல் உருவான கோயிலுங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, இறைவன் வந்து கைலாசநாதராகவும் அம்பாள் வந்து மங்களாம்பியாகவும் இந்த இடத்துல விட்டுருக்காங்க. இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னென்னா, ஒரு கோயில் கைலாசநாதர்னு ஒன்று இருந்துச்சுனாவே அது ஒரு ஆதி கோயிலாக தான் இருக்கும். அந்த ஊரும் அந்த கோயிலும் ஆதி கோயிலாக தான் அமைஞ்சிருக்கும். இந்த கோயிலில் வந்து சில பேர் வந்து அதிகப்படியான பலன்கள் பெறுறாங்க. நமக்கு அது சரியான தகவல் தெரியலாட்டியும் ஒரு வேலைவாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம் வர்றவங்க, வேண்டிகிட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் இறைவன் வந்து வழங்கிறாரு. உடனே கிடச்சிருக்கு, அவங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு. அதை நாங்கள் வந்து நேரடியாக பார்க்குறோம். சொல்கிறாங்க, இந்த மாதிரி தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிடச்சிருச்சு, இந்த மாதிரி அப்படின்னு. உடல் ரீதியான ஒரு நோய்கள் இருந்தால் சாமிகிட்ட வந்து விபூதி வாங்கிட்டு போனால் பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு. நாங்களே 2 பேருக்கு கேன்சர் கொடுத்துருக்கோம். விபூதி சாமிகிட்டேருந்து விபூதி அர்ச்சனை பண்ணி விபூதி கொடுத்ததில் 4-5 பேருக்கு சரியாக இருக்குது. அது இன்னும் சிறப்புகள் இருக்குது. அது பல பேர் சொன்னதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். இந்த கோயிலுக்கு வந்து போகணுன்னா இறைவன் நினைக்கணும், இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு இறைவன் நினைப்பார். அவங்க தான் வர முடியாது, அது சரியாக இங்கே வர முடியாது, நினச்சா கூட வர முடியாது. ஐயா நினச்சா, கைலாசம் நினச்சா தான் இந்த ஆலயத்துக்கு வர முடியும். ரொம்ப விசேஷமானதெல்லாம் வந்து போகிறவங்களுக்கு வேண்டுபவருக்கு குறந்தளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இறைவன் இந்த கைலாசநாதர். சிறப்பு வேணாலும் போயிடலாம். சிவன் கோயிலுக்கு போகணும்னா அவர் அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவருடைய அருள் இருந்தால் தான் அவர் காலடியை போய் வணங்கலாம். நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். எந்த சிவாலயத்துக்கு போறனாலும் அவர் எஸ்ன்னு சொன்னாதான் நீ உள்ளரே வரலாம். இன்னைக்கு உங்க 3 பேரே அவர் வரவழைச்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு தடவை எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்க. உடனே நான் வந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன், இன்னைக்கு வர ஐடியாவே இல்லை. நான் கிளம்பிட்டே இருக்கிறேன். சரி வீட்டில் கேட்குறேன், நான் கோயிலுக்கு போறேன், போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டாக நீங்களும் கால் பண்றீங்க, இருக்கேன் நீ வராம போயிடாத அப்படின்னு. இல்லாட்டி நான் நேரம் ஆஃபீஸ் போயிருப்பேன். கரெக்டாக கூப்பிடுறாரு இன்னைக்கு நீங்க வர்றதுக்கு. அதனால சிவாலயத்தை பொறுத்தவரையில அவருடைய அனுமதி வேணும். சிவங்கோயில வணங்குறதுக்கும், தொண்டு செய்யறதுக்கும், அவரை பாடுறதுக்கும் எல்லாமே அவருடைய அருள் வேணும். கடைசி எங்க போறோம் நம்ம? சைவ சமயத்துல பிறந்தவங்க கைலாயம் தான். கைலாயம் எங்க இருக்கு? இதுல இருக்கு, சைனா கிட்ட இருக்கு. அந்த அங்கேருந்து வந்த கைலாசனார் தான் இங்க இருந்தார். அங்க போக முடியாதவங்களுக்கு இதுதான் கைலாயம். அண்மையில் வளாது பெய்க, மழைவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, விழாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நிதி விளங்குக உலகமெல்லாம், விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இந்த கோயிலை பற்றி எல்லா விவரத்தையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. என்னை பற்றியும் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு அட்வொகேட்டு. எனக்கு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் மேலே மட்டும் தான் எனக்கு சொந்த ஊர். நான் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தென்னை விவசாயம் மெயின் நமக்கு. அடுத்தது சோசியல் சர்வீஸ். அடுத்தது ரோட்டரி, மனோர் ரோட்டரிங்கிறது ஒரு 30 ஆண்டு பழமையான அதிராமண்ண ரோட்டில் இருக்குது மனோர் ரோட்டரி சங்கம். அதை ஒரு அறக்கட்டில் வச்சுருக்கேன். அதில் செக்ரட்டரியாக இருக்கேன். ஆர்எல் ஸ்கூல் வச்சுருக்கவர் தான் தலைவர், பாலசுப்ரமணியம்னு. சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வழக்கறிஞர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்கிறேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய வழக்கறி கூட்டமைப்பினுடைய இணை செயலாளராக இருக்கிறேன். தொடர்ந்து சிவத்தொண்டே உயிர் மூச்சா சிவத்தொண்டு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து சோசியல் ஒர்க்கு. நம்ம ஊர் சுற்றி விழா சேனலில் பழமையான கோயிலெல்லாம் மீட்டெடுத்து இப்போ கொண்டு வரவங்கள அவங்கள வெளில கொண்டு வந்து அவங்கள்ட்ட நம்ம அந்த கோயிலை பற்றின பழைய கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு பழைய கதையெல்லாம் தெரியணும், இல்லை உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி ஒரு பழைய கோயில் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த கமெண்டில் இல்லைன்னா இன்ஸ்டா பேஜ் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் எங்களுக்கு தனியாக டிஎம் பண்ணினாலும் நாங்கள் வந்து கேட்போம். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மூலியமாக நாங்கள் அங்கே வந்துட்டு
உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிட்டு யார்கிட்ட பர்மிஷன் இருக்கணுமோ அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணலாம். இன்னும் எல்லா ஊருக்கும் போயிட்டு இந்த கதையெல்லாம் சேரட்டும். ஏதாவது கோயிலெலாம் வெளில தெரியாமல் இருக்கும், இந்த வீடியோ மூலயமா வெளில வந்து. அதே மாதிரி மறக்காம ஊரை சுற்றி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நமக்கு இன்ஸ்டாலையும் ஒரு பேஜ் இருக்கு, அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் நம்ம ஷார்ட்ஸாக போடுவோம் இந்த வீடியோவை, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம்.